இன்சூரன்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப மோசமானது தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அப்படி சொல்கிறதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது. உண்மையாக டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கானது, அது எதுக்கு அப்படின்ற புரிதல் இல்லாதனால தான். நம்ம பொதுவாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம்னா நம்மள்ட்ட அந்த டேர்ம் இன்சூரன்ஸை விற்கக்கூடிய நபர்கள் சில பொய்யை சொல்லுவாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் ஜஸ்ட் பணத்தை கட்டி அதை அப்படியே வீணாக போகிறதுக்கு பதிலாக நீங்கள் கட்டுற காசு திரும்ப வரா மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் கட்டுற காசுக்கு மேலே வட்டி போட்டு தரக்கூடிய பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே யோசிப்போம், நான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டுறேன், அந்த பணம் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகாமல் போயிடுச்சுன்னா வீணாக போயிடுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படி நினைக்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனம். அதற்கப்புறம் நம்ம யோசிக்கிறது என்னென்னா, அந்த பணத்துக்கு மேலே கூடுதல் வட்டி வருதுன்னா இல்லை கட்டின பணம் நமக்கு திரும்ப வருதுன்னா நல்ல விஷயம் தானே, அப்போ அதை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு தேர்ந்தெடுப்போம். ஒருவேளை எதிர்பாராத விதமாக அந்த பிளானை தேர்ந்தெடுத்த நபருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்போ தான் நமக்கு தெரியும் அவர் இவ்வளவு நாள் கட்டிக்கிட்டு இருந்தது இன்சூரன்ஸே கிடையாது, அவர் ஏதோ ஒரு லோ குவாலிட்டி சேவிங் பிளானை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு. அவருக்கு ஏதோ ஒன்று ஆனதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம் வந்தே சேர்ந்துருக்காது. இன்னும் அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவருக்கு வந்துக்கிட்டு இருந்த அந்த வருமானம் இப்போ வரவே வராது. அந்த குடும்பத்துக்கு எந்த வருமானம் வந்ததோ அவர் மூலமாக அது வராது. ஆனால் அவங்க கட்ட வேண்டிய ரெண்ட் அப்படியே இருக்கும், கட்ட வேண்டிய ஸ்கூல் ஃபீஸ் அப்படியே இருக்கும், கட்ட வேண்டிய மருத்துவ செலவு அப்படியே இருக்கும், கட்ட வேண்டிய இஎம்ஐ அப்படியே இருக்கும். அப்போ அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். இந்த மாதிரி பிளானை நம்பி தானே இவர் இந்த நிலைமைக்கு வந்தார், இதுக்கப்புறம் அந்த பிளானை நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு நினச்சிடுவோம். ஆனால் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலை. உண்மையான டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு ரிட்டனை கொடுக்கவே கொடுக்காது, உங்களுக்கு ₹1 கூட திரும்ப கொடுக்காது. ஏதாவது ஒன்று ஆனால் மட்டும்தான் பணத்தை அது உங்களுக்கு பெற்று வந்து தரும். அப்பையும் நீங்கள் தெளிவாக கவனித்து ஒரு பிளானை எடுத்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை பிளான்னு நினச்சி டேர்ம் இன்சூரன்ஸ் நினச்சி எடுத்திங்கன்னா அது கடைசியில் இப்படிப்பட்ட நிலைமையில தான் கொண்டு போய் விடும். அப்போ இங்கே டேர்ம் இன்சூரன்ஸ்னாலே மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உண்மையாக அது என்ன அப்படின்னு காது கொடுத்து கேட்போம். அது உண்மையாக நம்மளோட லாஜிக்கு சரி அப்படின்னு பட்டுதுன்னா, நம்மளோட சிந்தனை ஆற்றலுக்கு ஆமாம் இது சரிதான் அப்படின்னு தோணுதுன்னா அப்போ தான் அதை நம்ம வாங்கணும். ஏதோ பேராசைனாலேயோ பயத்தினாலேயோ அதை எடுக்கக்கூடாது, சரியான திட்டம் போட்டு எடுக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் டேர்ம் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எல்லாருக்குமே பரிந்துரை செய்வேன். யாருக்கு எல்லாருக்கும் அப்படின்னா, யார் ஒரு குடும்பத்தில் ஒரு இன்கம்மை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பரிந்துரைப்பேன். ஏன்னா அவங்க இறந்து போனால் அவங்க மூலமாக வரக்கூடிய இன்கம்ன்றது அந்த குடும்பத்துக்கு விட்டு போனதுன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளில் பல பேருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னன்னே தெரியாது. 80% பேர் எதை இன்சூரன்ஸ் சொன்னாலும் அதை நம்பிடுவோம். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன? ரொம்ப சிம்பிள். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது ஒரு ரிட்டர்னை கொடுக்காது, அந்த பணம் வேஸ்ட்டாக போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நான் ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறேன்னா அந்த பணம் வீணாயிடணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் ப்ரே பண்ணுவேன். நான் கட்டக்கூடிய இன்சூரன்ஸுக்கு திரும்ப வந்துடவே கூடாது அப்படின்னு நான் வேண்டிப்பேன். ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது நான் எதிர்பாராத மோசமான நிகழ்வு நடந்தால் தான் எனக்கு உதவும் அப்படின்னு இருக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் நான் கட்டுற இன்சூரன்ஸ் நாசமாக போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் என்னோட வேலையே. அப்படி நீங்கள் கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திரும்ப வந்துடவே கூடாதுன்ற மனநிலையில் தான் நீங்கள் இருக்கணும். அடுத்து இந்த வீடியோவில் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் என்னன்ற ஒரு டெஃபினேஷனை கொடுக்க போகிறேன். அது எப்படி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல போகிறேன். எப்படி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். எவ்வளவு ரூபாய்க்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். முக்கியமாக எந்த தப்பை நிறைய பேர் செய்கிறாங்க, அதை ஏன் நம்ம செஞ்சிடவே கூடாதுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? நம்மளோட வாழ்க்கைன்றது நிச்சயமற்ற விஷயம், நம்மளோட பொறுப்புகள் ஆனால் நிச்சயமான விஷயம் அப்படின்றதுனால தான். நாளைக்கு நான் இருப்பேனா மாட்டேனான்றதை சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் நாளைக்கு என்னோடய பொறுப்புகள் இருக்கும் அப்படின்றத இந்த உலகத்தில் எல்லாராலையும் சொல்ல முடியும். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னோடய பொறுப்புகளை யார் பார்த்துப்பா, என்னோடய குடும்பத்தை யார் பார்த்துப்பா? இந்த கேள்விக்கான பதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னோடய குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, என்னோடய குடும்பம் எல்லார்கிட்டேயும் காசு கொடுங்க அப்படின்னு கையேந்து நிற்கக்கூடாது, யார்கிட்டேயோ போய் கடன் வாங்கக்கூடாது. ஒருவேளை நான் கடன் வாங்கி வச்சுருந்தா கடன்காரன் என் வீட்டில் வந்து நின்று என் குடும்பத்தை துன்பப்படுத்தக்கூடாது. நான் இறந்து போயிட்டா என்னோடய குடும்பம் எனக்காக அழணுமே தவிர அவங்கள நினச்சி அவங்களோட எதிர்காலத்தை நினச்சி அழக்கூடாது. இதுக்காக தான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நான் எடுக்கிறேன். ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி அது எனக்கு திரும்ப கிடச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையோட ஒரு வேண்டுதலோடு தான் அதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸுக்கு 3 முக்கியமான அடித்தளம் இருக்குது. அதோட உச்சியில் இருக்கிறது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு.
வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதலீடு. ஆனால் இந்த முதலீடு எதுக்கு மேலே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த முதலீடை அசைய விடாமல் உடஞ்சி விழாமல் எது காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, எது அதுக்கு தூணாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சேவிங்ஸ். என் கையில் கொஞ்சமாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இருக்கணும், சேவிங்ஸ்ன்றது இருக்கணும். கையில் காசே இல்லாமல் நான் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருந்தேன்னா எப்போ வேணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உடஞ்சி போகலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 10-15 லட்சத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என் கையில் ₹1 கூட இல்லை. இப்போ நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு மருத்துவ செலவு வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அப்போ நான் அதிகமாக பணத்தை செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வருது. இந்த நேரத்தில் பார்த்து என்னோடய ஸ்டாக் மார்க்கெட்டும் ரொம்ப டவுனில் இருக்குது. இப்போ என் கையில் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா என்னாகும்? நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை உடச்சி வெளியே எடுப்பேன். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு லாபத்தை கொடுத்துருக்காது, அது எனக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அப்போ நான் பண்ண முதலீடே உடஞ்சி போயிடும். ஒரு வேளை எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கே நான் காப்பாற்றிருப்பேன். அதுக்கு தான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்றது தேவை. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த முதலீடும் எமர்ஜென்சி ஃபண்டும் எதுக்கு மேலே உட்காந்துருக்கு? இது ரெண்டுத்தையும் சேர்த்து காப்பாற்றுற விஷயம் என்ன? அதுக்கு பேர் தான் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ். இதில் எல்லா வகையான இன்சூரன்ஸும் வரும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் அடுத்த ஒரு காணொலியில் சொல்கிறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் இதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எமர்ஜென்சி ஃபண்டை பில்டு பண்ணிட்டேன், ஒரு முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதனால் முதலீடு பண்ணுவேன்? ஒரு எதிர்கால குறிக்கோள் அப்படின்றது இருக்கும். இத்தனை ரூபாய் நான் சேமிக்கணும், அதை வச்சு இந்த மாதிரி ஒரு என் குடும்பத்தை போய் செட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது என்னோடய கனவு எல்லாமே அங்கேயே உடஞ்சி போயிடுது, என்னோடய திட்டம் அங்கேயே உடஞ்சி போயிடுது. அதை உடைய விடாமல் தடுக்கிறது தான் இந்த இன்சூரன்ஸ். அதற்காகலாம் நான் கட்டக்கூடிய காசு திரும்ப வந்துடணும்னு நான் ஆசைப்படக்கூடாது. இங்கே ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் இதை நான் பண்ணுறேன், ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் பண்ணுறேன். இது திரும்ப வரலனா தான் எனக்கு சந்தோஷம். அப்போது இவ்வளவு நேரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன? டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். டேர்ம் இன்சூரன்ஸை நமக்கு புரிகிற வழியில் நான் சொல்லித்தரேன். இப்போது நம்ம வீட்டை சுற்றி ஒரு 100 பேர் இருக்கோன்னு வச்சுப்போம். நம்மளோட கம்யூனிட்டியில் ஒரு 100 பேர் இருக்கும். இந்த 100 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். நான் மாதம் நம்ம எல்லாரும் ஒரு ₹100 சேர்த்து போட போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். 100 பேர் ₹100 போட்டால் அது ஒரு ₹10,000 வரும். அப்போ வருஷத்துக்கு ஒரு 1,20,000 வரும். அந்த வருஷத்தில் எந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வருதோ அந்த குடும்பத்துக்கு இந்த 1,20,000 கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம். அப்படி வருஷமும் நம்ம ₹100 கட்டிக்கிட்டு இருக்கோம். எதை நினச்சி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு பணம் தேவைப்பட்டால் இந்த ₹100 தான் நம்ம கொடுத்துருப்போம் மாதம். ஆனால் அந்த வருஷம் நமக்கு 1,20,000 வந்துடும். அப்போது இது நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். நமக்கு இது வருதோ வரலையோ, ஒருவேளை தேவைப்படுதுன்னா அப்போ இது நம்மளை காப்பாற்றும். ₹100 சின்ன அமௌண்ட் தான், அதனால் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி நம்ம கம்யூனிட்டிக்கு கொடுத்துக்கிட்டே வரோம். இதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். நம்ம கொடுக்குற காசு எதுக்கு? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நமக்கு வரத்துக்கு தானே தவிர கொடுக்குற காசு சேவிங்கும் கிடையாது, அது ஒரு முதலீடும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன், நம்ம கம்யூனிட்டிக்கு நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்டலாம் பணத்தை வாங்கி உண்மையாக யாருக்கு பிரச்சனையோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ₹100 கொடுங்க, உங்களுக்கு 10 வருஷம் கழித்து நான் 1 லட்சமாக கொடுத்துட்றேன், இல்லை 10 வருஷம் கழித்து ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், 10 வருஷம் கழித்து உங்களோட க்ரோத் ஆகிடும் உங்களோட பணம் அப்படிலாம் சொன்னால் அது என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுக்குறதோட நோக்கம் என்ன? நம்ம இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இதிலிருந்து எப்படி லாபத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியும்? இதிலேருந்து என்னால் லாபத்தை எடுத்து கொடுக்க முடியுது அப்படின்னா உண்மையாக யாருக்கு நான் அந்த வருஷம் பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் இதை எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி என்னால் பணத்தை எடுக்க முடியும். அப்போ எந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு நான் கூடுதல் பணம் தரேன், உங்களுக்கு நான் அடிஷ்னலாக பணம் போட்டு தரேன், கட்டின காசை திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லுதோ அப்போ அது அதிகமாக யாருக்கு பணம் போய் சேரணுமோ அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்றத யோசிக்கணும். அப்போ அது ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதுலேயும் ரொம்ப ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங் பிளான் தானே தவிர உண்மையான டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது இது கிடையாது. அப்போ இங்கே நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நினச்சி வேறு எதை எடுத்தாலும் நமக்கு வர வேண்டிய நேரத்தில் பணம்ன்றது வராது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அதே நேரத்தில் ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஆனால் மட்டும் பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறதுனால அதோட விலை எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். மற்ற டைப் ஆஃப் பிளானை விட இது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு 25லேருந்து 30 வயசு ஆகுதுன்னா மாதம் ₹400-500 கொடுக்கறது மூலமாக உங்களால் 1 கோடி 2 கோடி கூட கவரேஜ் எடுத்துக்க முடியும். ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 20 கோடி வரைக்கும் கூட உங்களால் கவரேஜ் எடுத்துக்க முடியும். அதுக்காகலாம் 20 கோடி எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை பற்றி அடுத்து சொல்லித்தரேன். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் நிறைய டைப் இருக்குது. முதல் டைப் என்னென்னா நார்மலான டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு கிளாசிக்கல் டைப். இது என்ன? நான் மாதம் ஒரு குறுகிய தொகையை கட்டிட்டு வருவேன். இதை வருடமும் நான் கட்டிக்கலாம். இந்த பணத்தை நான் கட்டுவேன். நான் ஒரு டேட் சொல்லியிருப்பேன், ஒரு வயது சொல்லியிருப்பேன். அந்த வயதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் எவ்வளவு ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தனோ அவ்வளோ ரூபாய் என் குடும்பத்துக்கு வந்து சேரும்.
ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எதுவுமே ஆகலை, அந்த வயதை தாண்டி நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா ₹1 கூட வராது. என்கிட்ட பர்சனலாக ஒப்பீனியன் கேட்டால் இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப நல்ல பிளான் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா இதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய தொகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட். ரெண்டாவது டிஆர்ஓபின்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மாதம் மாதம் அதே மாதிரி ஒரு தொகையை கட்டுவேன். எனக்கு இப்போ ஒரு 60 வயது வரைக்கும் நான் ஒரு பிளான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 60 வயதில் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்க. என் பணம் வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக இங்கே நமக்கு லாபமானு எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், நீங்கள் நான் சொல்கிற கால்குலேஷனை போட்டு பாருங்கள், ஒருபோதும் உங்களுக்கு லாபம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நான் நார்மல் டைப் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா ஒரு ₹400 ஒரு ₹500 கட்டுறேன்னு வைங்க. அதே நேரத்தில் இந்த டைப்பு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமோடு எடுத்தேன்னா மேபி அது ஒரு ₹1000 ₹1500 ஏதோ ஒரு கூடுதல் தொகைன்றது இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக டிஆர்ஓபி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ன்றது உங்களுக்கு நஷ்டம் தான் அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், நான் மாதம் ஒரு ₹500 கட்ட போகிறேன்னு வச்சுப்போம் நார்மலில். இப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எடுத்தால் மாதம் ₹1000 கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைப்போம், ₹1000 கட்டினா கூட கடைசியில் இந்த மொத்த 1000 தானே எனக்கு வருது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம். அதோட பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எப்போவுமே ஒரு பணத்தை ஒரு இடத்துல செலவு பண்ணுறோன்னா அந்த பணத்தை செலவு பண்ணுறோன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த பணத்தை இந்த இடத்துல செலவு பண்ணுறதுனால வேறு எந்த இடத்துல நம்மளால் செலவு பண்ண முடியாமல் போகுது. அப்போது அந்த இடத்துல செலவு பண்ணிட்டு தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல செலவு பண்ணுறதுனால அந்த இடத்துல செலவு பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே. அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் அங்கே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் மிஸ் பண்ணுறேன் அந்த விஷயத்தான அர்த்தம். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ₹500 கட்ட வேண்டிய இடத்துல ₹1000 கட்டுறேன். என்ன நினைக்கிறேன், ₹1000 திரும்ப வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கூடுதலாக கட்டக்கூடிய ₹500 இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இன்சூரன்ஸ் பிளானில் கட்டாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். இங்கே ₹500 கொடுத்து நார்மல் இன்சூரன்ஸை எடுத்துக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக கட்டணும்னு நான் நினச்ச அந்த ₹500 இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட போகிறேன். இப்போ நான் ஒரு 65 வயசு வரைக்கும், இப்போ எனக்கு வந்து ஒரு 30 வயதுன்னு வச்சுப்போம், இன்னொரு 35 வருஷத்துக்கு இந்த பிளான் எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். அப்போ 35 வருஷத்துக்கு மாதம் ₹500 இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ₹500 எடுத்து மாதம் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட போகிறேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டதுனால எனக்கு ஒரு தொகை வரும். மேபி மாதம் ஒரு ₹500 போட்டு அது ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்தா எவ்வளவு வரும் ஒரு 35 வருஷம் கழிச்சு? கால்குலேட்டே பண்ணி பார்த்துட்றேன் இருங்க. கால்குலேட் பண்ணால் ₹27.5 லட்சம் வரும். அதாவது மாதம் ₹500 போட்டு 12% ரிட்டர்ன், இண்டெக்ஸ் ஃபண்டில் 12% ரிட்டர்ன்ன்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். 35 வருஷத்துக்கு போட்டோன்னா 27.5 லட்சம் வரும். ஆனால் இவங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கட்டினீங்களோ அவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அதையும் கணக்கு போட்டு பார்த்துட்றேன். ₹2,10,000. மாதம் ₹500 35 வருஷத்துக்கு கட்டினா ₹2,10,000 கட்டியிருப்பீங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எடுத்திருந்தா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எனக்கு வேணாம், என் காசு வீணாக போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய காசை இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தா 27 லட்சமா சம்திங் சொன்னேன், அது உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ எவ்வளவு ரூபா? அவங்க கண்டிப்பாக நஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அடிஷ்னலாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பிளான் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட் பியூரான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் போகிறோம். அது நம்மளை செக்யூர் பண்ணுறதுக்கு தானே தவிர இதை போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் ரிட்டர்ன் வரணும் அப்படி இப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. இந்த பணம் நமக்கு திரும்ப வரக்கூடாது, ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட்டை முதல்ல வளர்த்துக்கோங்க. 3வது டைப் என்னென்னா 100% ரீஃபண்ட் பிளான்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணாலும் டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் கட்டின ப்ரீமியமாக கொடுத்துருவாங்க. அடுத்து பொதுவாக ஒரு இன்சூரன்ஸ் வாங்க போகிறீங்கன்னா அங்கே ரைடர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. ரைடர்ஸ் தான் யூஸ்வலாக இருக்கிறதுலே ஒரு பெரிய கிமிக். அதை காட்டி தான் வித்தியாசமாக உங்கள்கிட்ட சேல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ரைடரும் என்னத்தை குறிக்குது, அது என்னன்றதை புரிஞ்சுப்போம். முதல்ல ரைடர்ஸ்னால் என்ன? நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், அது நான் இறந்து போனேன்னா எனக்கு பணத்தை கொடுக்க போகுது. இதுக்கு நடுவுலையே ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்லாம் கொண்ட சேர்த்துக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் ரைடர்ஸ். உதாரணத்துக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போது எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் ரொம்ப மோசமான ஒரு நோய் எனக்கு வந்துடுச்சு. அதுக்கு நான் பெருசாக செலவு பண்ண வேண்டிய தேவை வந்துடுச்சு. ஒரு 20 லட்சம் 40 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய தேவை வந்துடுச்சு. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி நோய் வரப்போ அந்த செலவுக்கான காசை அவங்க கொடுப்பாங்க. எல்லா நோய்க்கும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் நோய் வச்சுருப்பாங்க, அதுக்கு கொடுப்பாங்க.
அந்த நோய் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் அவங்க இந்த ஆப்ஷனை உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்கள் யோசிச்சு பார்த்து அதை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது. அடுத்து ஆக்சிடென்டல் டெத் ரைடர்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நார்மலாக இறந்து போனால் எனக்கு 2 கோடினா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனால் 3-4 கோடியோ தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதையும் நான் பெருசாக ஆட் பண்ணுறது கிடையாது. நான் இறந்து போயிட்டா என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கணக்கு பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். அதில் நான் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனால் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கே யோசிக்கலாம் அப்படின்னு தோணும். அது என்னென்னா, ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர். நான் ஒரு ஆக்சிடெண்ட் எனக்கு ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்னால என்னால் இதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியாதுன்னு நிலை வந்தால் அப்போது எனக்கான மாதம் ஒரு பணத்தை அவங்க கொடுப்பாங்க இந்த ரைடரை ஆட் பண்ணால். இது மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டேன்னா நான் கட்டின இன்சூரன்ஸ்ன்றது வந்துடும். ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி டிசபிலிட்டி வந்துருச்சு, என்னால் அதுக்கப்புறம் வேலைக்கே போக முடியல, சம்பாதிக்கவே முடியல, அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு இந்த ரைடர் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு ஜொமேட்டோ ஓட்டுறீங்க, இல்லை நிறைய பைக் ஓட்டுறீங்க, இல்லை ரேப்பிடோ ஓட்டுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு அப்படின்பட்ட வேலையில் இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் அந்த வேலை பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது எப்போவுமே இருக்குது. அதில் ஒரு டிசபிலிட்டி வந்துருச்சுன்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அப்போ இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா எடுங்க. இன்னொன்று இன்கம் பெனிஃபிட் ரைடர்னு ஒன்று இருக்குது. நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு லம்சமாக பெரிய தொகை கொடுக்கறதுக்கு பதிலாக மாதம் பென்ஷன் மாதிரி ஒரு இன்கம் மாதிரி கொடுப்பாங்க. இதுவும் எதுக்குன்னு தெரில, பட் இது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக கொடுத்தா அவங்க குடும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற சந்தேகம் இருந்தால் இதை மேபி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நான் எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது? 20 கோடிக்கெலாம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களே, நான் எடுக்கவா? 20 கோடிக்கு எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? 20 கோடி உங்கள் குடும்பம் வச்சு என்ன பண்ண போகுது? எவ்வளவு ரூபாய்க்கு நான் எடுக்கணும்? என்னோடய வருட வருமானம் எவ்வளோன்னு பார்க்கணும். அதில் 20 மடங்கு எடுத்தால் குட்டு, 10ன்றது மினிமம், 20ன்றது பெட்டர் பெஸ்ட்டு. அதோடு சேர்த்து உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ ஆட் பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு என்னோடய வருட வருமானம் 10 லட்ச ரூபா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 20ஆல் அதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 கோடி ரூபாய் வந்துருச்சு. என்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு லோன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 2 கோடி ப்ளஸ் 20 லட்சம். அப்போ 2 கோடியே 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு காப்பீடு எடுக்க போகிறேன். அதுக்கு மேலே எனக்கு தேவை கிடையாது. இப்படி தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர இருக்கிறதுலேயே அதிகமாக எடுத்துப்போம், நம்ம இறந்துட்டால் நம்ம குடும்பம் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படக்கூடாது. என்னோட வருமானம் வருடம் எவ்வளோ வருமானமோ அதுலேருந்து 20 வருடத்துக்கு நான் எடுத்துக்கணும். அது இருந்தாலே போகிறோம். அவங்க அதை முதலீடு பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு வாழலாம். அதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் தலையெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, இல்லை ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா, அடுத்த 20 வருடத்தில், இப்போ ஒரு பொண்ணு இருந்தால் அடுத்த 20 வருடத்தில் அந்த பொண்ணால் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்போ நான் 20 வருட சம்பளத்தை எடுத்து வச்சாலே போகிறோம். அதுலேருந்து கூட வட்டி வரும், அதை வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ 20 வருட வருமானம் ப்ளஸ் லோனை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவை கிடையாது. இப்போது எந்த பிளானை நான் எடுக்கிறது, எந்த இன்சூரன்ஸை நான் எடுக்கிறது? நிறைய இன்சூரன்ஸ் வருது. போய் ஆன்லைனில் போட்டு பார்த்தா எக்கச்சக்க இன்சூரன்ஸ் வருது. எதை நான் எடுக்கிறது? எப்படி இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே சிறந்ததை நீங்கள் எடுக்கலாம். முதல்ல எப்படி கம்பேர் பண்ண போகிறீங்க? முதல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்றதை கம்பேர் பண்ணணும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா என்ன? 100 பேர் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போயிட்டு எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனை பேருக்கு அவங்க காசை திரும்ப கொடுத்தாங்க அப்படின்றது தான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். 100 பேர் போனால் 10 பேருக்கு தான் காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நீங்கள் ஏமாந்து போவீங்க. அப்போது இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.9%, 99% இருக்கிறதுலே அதிகம் என்னவோ அதை எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு. அடுத்து கிளைம் ப்ராசஸ் ஈஸினஸ். ஒரு கிளைமை ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? ஒரு ஃபோன் கால்லேயே பண்ண முடியுமா, ஆன்லைன்லேயே பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சில பேர் கிளைம் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கடுமையான விஷயமா வச்சுருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம அப்பா அம்மா போய் காசு வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்க. இதை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரிவ்யூ பண்ணுங்கள், கூகுளில் நிறைய படிங்க, நிறைய இடத்துல படிங்க. ஒரே ஒரு இடத்துல படிச்சிங்கன்னா மேபி ப்ரொமோஷனாக இருக்கலாம். 10-15 இடத்துல படித்து பாருங்கள். இருக்கிறதுலே யார் நல்ல ப்ரொவைடர்ன்றது உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட எடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக அஃபோர்டபுள் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது எல்லாமே சூப்பராக இருக்குது, செட்டில்மெண்ட் ரேஷியோ சூப்பராக இருக்குது, ஈஸியாக காசை திரும்ப வாங்கிடலாம். ஆனால் மாதம் 7,000 ரூபாய் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ரூபாய்க்கு எடுக்க முடியாது. அப்போது இன்சூரன்ஸ்னால் இவ்வளவு தான் இருக்கணும்னா அவ்வளவு தான் இருக்கணும். ஸோ அந்த ரேட் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா மாதம் அப்படின்றத பார்க்கணும். நல்ல நல்ல ரைடர்ஸ் இருக்கான்றதையும் சில சமயம் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான சில ரைடர்ஸ் அவங்க வச்சுருக்காங்களான்றதை பார்க்கலாம். சில சமயம் சில இன்சூரன்ஸ் சில ரைடர்ஸை ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதை கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். பட் எப்போவுமே ஃப்ரீன்னு சொன்னால் கொஞ்சம்
ஜாக்கிரதையாக அதை கவனித்து பாருங்கள். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா மேபி வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஹிடன் காஸ்ட்ன்றது இருக்கலாம். பட் ஸ்டில் நல்ல ரைடர்ஸ் இருக்கான்றதை பார்க்கலாம். டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஆன்லைனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ பெட்டர் ஆன்லைன்லேயே ஒரு இன்சூரன்ஸாக எடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு நபர் ஆஃப்லைனில் விற்கிறாருன்னா அவருக்கான கமிஷனும் போய் சேரும். பட் ஆன்லைனில் அதை நீங்கள் தவிர்க்கலாம். முதல் வருடத்தில் மேபி ஒரு 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் வருடம் ரொம்பவே சீப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் நான் எங்கே வாங்குறது, எங்கே இந்த கம்பேரிசன்லாம் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் 51 இன்சூரருக்கும் அதிகமான இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். 2 கோடி 20 கோடி வரைக்கும் கவரேஜ் எடுத்துக்க முடியும். பட் ஸ்டில் நான் சொன்ன கணக்கை போட்டு பார்த்து கரெக்டான அமௌண்ட்டை மட்டும் எடுங்க. தேவையில்லாமல் அதிகமான காசை கட்டாதீங்க. ப்ரீமியம் 400-500லேருந்தே இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 100% ரீஃபண்ட் பிளான் அப்படின்றதும் இருக்கும். யோசித்து பார்த்து தேவையா அப்படின்னு எடுத்துக்கோங்க. 24/7 உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆஃப்லைன் விசிட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணுவாங்க. சம்டைம் மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணணுன்னா வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஹோம் சப்போர்ட்ன்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 64 கிரிட்டிக்கல் இல்னஸையும் கவர் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக ஆஃப்லைனில் வாங்குறத விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதோட சேர்த்து ஜிஎஸ்டியை இப்போ 0 பண்ணிட்டாங்க. அதனால ஆன்லைனில் இப்போ இன்னும் கூடுதல் பெனிஃபிட்டோட கம்மியான காஸ்ட்டுக்கு உங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனத்தோடு இருங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னாலே மோசம்னு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு இந்த மாதிரி தவறுகளை நம்ம பண்ணது தான் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி தவிர நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணும்போது பண்ணிடவே கூடாது. முதல்ல கவரேஜ் போதுமான அளவுக்கு எடுக்கணும், கரெக்டான அளவுக்கு எடுக்கணும். ரொம்ப கம்மியாகவும் எடுத்துக்கூடாது, தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு அந்த காசை கட்ட முடியாமல் பாதிலே விட்டுறவும் கூடாது. சில சமயம் நல்ல ரைடர்ஸை ஆட் பண்ணாமல் விடுறதும் தப்பு தான், தேவையில்லாத ரைடரை ஆட் பண்ணுறதும் தப்பு தான். இந்த கவரேஜ் டியூரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளவு வருஷத்துக்கு எனக்கு இன்சூரன்ஸ் போட போகிறேன் அப்படின்றத தப்பாக முடிவெடுக்கிறது. எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது, நான் எவ்வளவு நாள் வேலைக்கு போகணும், என்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் தான் நான் எடுப்பேன். ஏன்னா நான் எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் வரக்கூடிய வருமானம் என் குடும்பத்துக்கு வராமல் போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் எடுக்கிறேன். அப்போ ஒரு 65 வயசுக்கு அப்புறம் நானே சம்பாதிக்க மாட்டேன். அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் வரக்கூடிய வருமானன்றது ஏற்கனவே 0வாக இருக்கிறதுனால நான் இறந்தாலும் 0 தான். அங்கே இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ நான் அந்த ஏஜுக்கு போய் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது. நான் எனக்கு 62 வயதோ 63 வயதுக்காக தான் எடுத்திருக்கேன். யோசிச்சு பாருங்கள், அதுதான் எனக்கு சரின்னு தோணுது. இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம செய்யவே கூடாத ஒரு தப்பு இருக்குது. ரொம்ப பொறுமையாக கவனமாக கேளுங்க. உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்குன்னா அதை மறைக்கிறது. அவங்க சம்டைம் கேட்பாங்க, என் உடம்புல ஏதாவது கண்டிஷன் இருக்கா, மேபி பிபி அதிகமாக இருக்குது, சுகர் இருக்குன்னு வைங்களேன், அதை சொல்லாமலே விடுறது. இதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நமக்கு எந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கோ, ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கோ, அதனால் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அந்த கண்டிஷனே சொல்லாமல் விட்டால் நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டிஷனால் உனக்கு ஆயிருக்கு, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணுமே, டிக்ளரேஷன் ஃபார்மில் நீ சொல்லவே இல்லையே, உனக்கு கிடையாது அப்படின்னு தட்டி கழிப்பாங்க. முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன், நானே இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தினாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் லாபம் வேணும்ல. ஆனால் எல்லாத்தையும் சரியாக சொல்கிறப்போ கொடுத்தே ஆகணும், அது கட்டாயம் கொடுப்பாங்க. அதனால் நேர்மையான முறையில் உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ சொல்லிவிடுங்க. நீங்கள் சரியாக இருங்க, அப்போ தான் அங்கேருந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா, இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருவோம், நாமினி யாருன்னே சொல்ல மாட்டோம். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட பணம் கொடுக்கணுன்னே சொல்லாமல் இன்சூரன்ஸை மாங்குன்னு கட்டுவோம். கடைசியில் நாமினி போய் நின்னா உங்களை நாமினி லிஸ்ட்டில் அவர் போடலையே, நீங்கள் நாமினியே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நாமினியை கரெக்டாக போடுங்க. உங்கள் நாமினிக்கிட்ட நான் ஒன்றை தான் நாமினியாக போட்டிருக்கேன்றதை தெளிவாக சொல்லுங்கள். இதை பண்ணாமல் சும்மா காசை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் கிணத்துல தூக்கி காசை போட்டுடலாம். இன்சூரன்ஸாக ஆன்லைனில் வாங்கணும்னு போய் பார்க்கும்போது சிலது வந்து 200-300ன்னு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வைங்க, உடனடியாக கம்மியாக இருக்கே இதை வாங்கிடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சீப்பஸ்ட் பிளான் தான் நல்லது அப்படின்னு பிளைண்டாக வாங்கக்கூடாது. ரெண்டாவது, எல்லா பிளானும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்ன நிறைய விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டோ அதே நேரத்தில் எது வேல்யூவோ அதை பார்த்து வாங்கினமே தவிர எல்லாம் ஒன்று தான் இருக்கிறதுலே சீப்பாக வாங்கிட்டு போவோம், ஒன்று போடணும் மன நிம்மதிக்காக போடுறோம் கம்மியாக போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பார்த்து கரெக்டாக கம்பேர் பண்ணி எடுக்கணும். எனக்கு வயசு கம்மி தானே ஆகுது, எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு நினச்சிடவே கூடாது. ஏன்னா கம்மியான வயதில் இன்சூரன்ஸை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் நம்ம கட்டுவோம். வயதாக ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அதிகமாக வர அப்போ நம்மளோட ப்ரீமியம்ன்றது அதிகமாகிட்டே போகும். தேவையில்லாத செலவு தான். நான் எப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான ஏஜ்னு சொல்லுவேன்னா, எப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே எடுக்கிறது நல்லது.
ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நான் சம்பாதிக்க ஆரம்பித்து எனக்கு டிபெண்டன்ஸ் வந்த உடனே நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துடணும். எங்கள் அப்பா அம்மா என்னை மட்டும்தான் டிபெண்ட் ஆகி இருக்காங்க, நான் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே எடுக்கலாம். எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் அவங்கள பார்த்துப்பாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இப்போ நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இன்னொரு 4 வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் தான் என்னை சார்ந்த மனிதர்கள் வருவாங்க அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பட் எப்படி எடுத்தாலுமே அது 30 வயசுக்குள்ளே நடந்துடும். ஸோ 30 வயசுக்குள்ளே எடுத்துருங்க, ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். இன்சூரன்ஸ் அப்படின்றதோட பேர் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி ரிட்டர்ன் வரணும், கொடுத்த காசு திரும்ப வரணும், வட்டி வரணும்லாம் நினைக்காதீங்க. என்றைக்குமே அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது, அது கண்டிப்பாக நஷ்டத்தை தான் கொடுக்கும். நான் ஏற்கனவே எப்படி கணக்கு பண்ணணும்னு சொன்னேன், பண்ணி பாருங்கள். ஒரு வேளை ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு முதல் வருட ப்ரீமியம் வேணாலும் நான் கட்டுறேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் அதை போட்டு அதை பீட் பண்ணணும். எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, அந்த தைரியத்தில் இந்த வார்த்தையை விட்டேன். இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்கிறேன், குயிக்காக சொல்கிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு இன்சூரன்ஸை எடுக்கணும். முதல்ல உங்களோட கவரேஜ் எவ்வளோன்னு நான் முதல்ல சொன்ன கணக்கு மாதிரி கணக்கு போட்டுக்கோங்க. ரெண்டாவது, எவ்வளவு நாளுக்கு கவரேஜ் எடுக்க போகிறீங்க அப்படின்ற முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்து, நீங்கள் எந்த ரைடர் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் ஒரு ரைடர் கூட எடுக்கல, உங்களுக்கு எந்த ரைடர் சில சமயம் தேவைப்படலாம், அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது அப்படின்றத அப்ஃப்ரண்டாக சொல்கிறதுக்கு தயாராக இருங்க. அதை எழுதி கூட வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. உங்கள் நாமினி யாருன்றதை தெளிவாக டீட்டெயில் எடுத்து அதில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த இன்சூரன்ஸை ஆன்லைனில் வாங்குங்க, அப்போ தான் கம்மியாக கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இன்சூரன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்காம உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, சேஃப்டிக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணுன்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நான் ப்ரொமோஷன் இல்லைனாலுமே இதே விஷயத்தை தான் சொல்லுவேன், ப்ரொமோஷன் இல்லாத வீடியோலையும் இதே தான் சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்கலனாலும் இதே விஷயத்தை இந்த வீடியோவில் எப்படி சொன்னனோ அப்படி தான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரொமோஷன் அப்படின்றத நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். இது என்னோட நம்பிக்கை. என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது தெரியும். நான் இதை ஆழமாக நம்புறதுனால தான் இவ்வளவு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான நல்ல நல்ல ரைடர் இருக்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அங்கே உங்களால் சிம்பிளாக கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அன்பயாஸ்டாக இருக்கும். ஆன்லைனில் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலமாக 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறத நம்ம இன்றைக்கே செய்யணும், என்றைக்கும் ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உடனடியாக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், தாமதிக்காதீங்க.